strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பர்த் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. உண்மையா சொல்லணும்னா பிஜிடி ஹஸ் லேண்டட் தாங்க மக்களே சொல்லி ஆகணும். டே 1லயே எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, பல சம்பவங்களை பார்த்துட்டோம். 17 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு இந்த டே 1லயே. 1952க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சாயில்ல இது நடந்திருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 72 இயர்ஸ் கழிச்சு ஒரே நாள்ல 17 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்த் விக்கெட் வந்து செம்ம ஸ்பைசியா இருந்தது ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ பிச் ரிப்போர்ட்லேயே கிளியரா சொல்லிட்டாங்க, அந்த ஒரு கிரீன் டிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவுன்ஸை ஃபர்மா வைக்கிறதுக்கு தான் ஃபார் த ஆல் 5 days. அண்ட் டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பவுன்ஸ் இருந்துச்சு அண்ட் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. இனிஷியலா ஒரு 20 overs 25 overs இருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குகோபுரா பால் ஆப்வியஸ்லி அந்த ஸ்விங் அண்ட் அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது அந்த பவுன்ஸ் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ரெண்டு டீமோட பேட்ஸ்மேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பர்த் விக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க தான் சொல்ல முடியும் மக்களே. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அவர் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு, which I thought was a risky decision. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியா இருக்கிற பேட்டிங் ஃபார்மை பார்க்கும்போது பேசாம போலிங் எடுத்து சேஃபர் சைட்ல இந்த பிச் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா ஒரு 150 160க்கு ஆல் அவுட் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவர் வந்து தில்லா எடுத்தாரு அண்ட் இந்தியா குட் ஏபிள் டு ஸ்கோர் ஒன்லி 150. அந்த 150 கூட வந்திருக்காது, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த 150 வரதுக்கு காரணம் யாரு, அதெல்லாம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஓப்பனர்ஸ் இறங்குனாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி, கேஎல் ராகுலும் சரி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் டூரா இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நிறைய கத்துருப்பாரு. ஏன்னா நம்ம இந்தியால ஆப்வியஸ்லி பாலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழுத்தி அடிக்கலாம், அந்த கவர்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல ஸ்ட்ரைட் டிரைவா இருக்கட்டும். பட் ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிச் டெலிவரிஸும் வந்து பாத்தீங்கன்னா குத்துச்சுன்னா ரைஸ் ஆகும் மூவ்மெண்டோட. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும். அவர் வந்து ரொம்ப லெத்தர்ஜிக்கா ஆனாரு அந்த டிரைவை, அவுட் ஆயிட்டாரு. கண்டிப்பா அவர் வந்து இதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணிருப்பாரு. அண்ட் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கல், இவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ரீசன் என்னன்னா நெட்ஸ்ல சூப்பரா ஆடினாரு, ரிப்போர்ட்ஸ்ல பயங்கரமா படிச்சோம். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா 22 பாலுக்கும் வந்து ஒரு ரன் கூட எடுக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. ஃபைனலி ஏசல் உட் பால்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இன்னொரு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருந்தாருங்க, 26 ரன்ஸ். அதாவது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டஃப் டெலிவரிஸ் எல்லாத்தையுமே வந்து வெல் லிஃப்ட் விட்டு இருந்தாரு, ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தாரு, ரொம்ப காம்பாக்டா விளையாடிட்டு இருந்தாரு கேஎல் ராகுல். நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவே கண்டிஷன்ஸ்ல சூப்பரா விளையாடுவாரு, அதுக்கேத்த டெக்னிக் அவருக்கு இருக்குன்றத சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை தான் எக்ஸாக்ட்லி காமிச்சாரு. ஸோ அவர் ஒரு எண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் விராட் கோலி வந்தாரு, அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு. கிரௌட்லாம் வந்து பாத்தீங்கன்னா they were going berserk. பட் அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா பால் 1ல இருந்தே நான் அக்ரெசிவா ஆடுறேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரீஸுக்கு முன்னாடியே ஒரு 3 ஸ்டெப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. எதுக்கு? ஆப்வியஸ்லி அந்த ஃபுல் பிச் பாலை வந்து கொஞ்சம் கவுண்டர் பண்றதுக்கு. பட் ஆஸ்திரேலியா வேர் வெரி கிளவர். என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள போட்டுட்டு சடனா ஒரு ஷார்ட் பிச் பால் போட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா அவர் சின்ஸ் ரொம்ப முன்னாடி வந்து ஆடுறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் டெலிவரியை அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட்டாரு, பேக் ஃபுட்ல ஆடி இருக்கணும். பட் அதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல. ரீசன் என்னன்னா 3 ஸ்டெப்ஸ் முன்னாடி வந்து அவர் வந்து கிரீஸுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்ட்ஸ் வச்சு விளையாடுறதே ஒரு முக்கியமான காரணமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்தியா வேற ட்ரபிள் 32 for 3. அப்பதான் வந்தாரு ரிஷப் பண்ட். ஆஸ் யூஷுவல் அவர் மேல இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரும் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்லா விளையாடினாரு. க்ரூஷுவல் 37 அண்ட் கேஎல் ராகுல் 26ல அவுட் ஆனாரு. அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை உண்டாக்குச்சு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, கேஎல் ராகுல் விக்கெட் அவுட்டா இல்ல அவுட் இல்லையான்றது செகண்ட், ஓகேங்களா? பட் ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், அங்க இருக்கிற வந்து ஸ்டாண்டிங் அம்பையர் என்ன கொடுக்குறான், நாட் அவுட் கொடுக்குறான். ஸோ அப்படின்னும் போது தேர்ட் அம்பையர் என்ன பண்ணணும், பல ஆங்கிள்ஸ்ல பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்ட் அம்பையருக்கு 2 ஆங்கிள் தான் இருக்கு. ஸோ எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ கேமராஸ் இருக்கு, சுத்தி காமிக்கிறாங்க, மக்களை காமிக்கிறாங்க, பிளேயர்ஸை காமிக்கிறாங்க, மேல இருந்து வேற ஒரு கேமரா வருது, கீழ இருந்து வருது, அடியில இருந்து வருது. அப்பா எவ்வளவு கேமராஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது ஒரு மேட்ச் சிச்சுவேஷன்ல ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் காட் பிஹைண்ட் ஆறான், அது எஜ்ஜா இல்ல பேட்ல போட்டு போச்சா இல்ல பேட்ல போட்டுச்சான்னு அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு 2 ஆங்கிளுக்கு மேல இல்லைன்னு நினைக்கும் போது இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த தேர்ட் அம்பையரும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆங்கிளும் இல்லைன்னு இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆங்கிளோ இல்ல இருக்கிற அந்த 2 ஆங்கிள் கொஞ்சம் டைம் எடுத்து அவர் பார்த்துருந்தாருன்னா கூட அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கும், என்ன தெரியுமா, என்ன அது கன்க்ளூசிவாவே இல்லையே. ஸோ கன்க்ளூசிவா இல்லைன்னா என்ன நீங்க டிசைட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி அங்க ஸ்டாண்டிங் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துறா, நீங்க நாட் அவுட் தான் கொடுப்பீங்க. ஆனா அவர் அது பண்ணல. லைட்டா பால் அப்படி பேட்டுக்கு மேல அப்படி கிட்ட வரும்போது ஒரு நிக்கு மாதிரி ஒண்ணு காமிச்சது, நல்ல பெரிய நிக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்ல ஸ்லைட்டா தட்டிந்தா கூட அவ்வளவு பெரிய நிக்கு வந்திருக்காது. ஸோ பேட்ல பட்டதுனால ஸ்பைக் அவ்வளவு பெருசா வந்துச்சான்றது எனக்கு ஒரு டவுட். ஸ்டில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வின்சிங்காவே இல்ல, அவுட் இல்லையா நான் திருப்பி பார்க்கணும். இனிஷியலா பார்த்தோன்னே நான் கூட நாட் அவுட்ரா என்னடா இது அப்படின்ற மாதிரி. பட் ரீப்ளேஸ் பார்க்கும்போதுல என்னன்னே சொல்ல முடியல. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டாண்டிங் அம்பையர் டிசிஷன் தான் தேர்ட் அம்பையரும் வந்து டிசைட் பண்ணிருக்கணும் நாட் அவுட்னு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா துருன்னு அவுட்னு கொடுத்துட்டாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வந்து உருவாகுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த ரிமைனிங்
இன்னிங்ஸ்லயா இருக்கட்டும், அடுத்த வர டெஸ்ட் மேட்சஸ்லயா இருக்கட்டும், தயவு செஞ்சு நிறைய ஆங்கிள்ஸ் இவங்க காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் த தேர்ட் அம்பையர் டு மேக் அ டிசிஷன். டெக்னாலஜி அவ்வளோ இருக்கும்போது ஹாட்ஸ்பாட் தான் இல்லை தூக்கிட்டாங்க, ஓகே, அதுக்கு பல ரீசன்ஸ்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதுலயும் சில இஷ்யூஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அட்லீஸ்ட் இதுல ஒரு 4-5 ஆங்கிள் காமிக்கிறதுல என்னன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹோப்ஃபுல்லி தட் வில் பி சார்ட்டட் அவுட் இன் தி ஃபியூச்சர் கேம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் விக்கெட் போனோடனே இந்தியா வேற அண்டர் பிரஷர். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப ரொம்ப குரூஷுவலா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இறங்குச்சு. பட் அதுக்கு முன்னாடி த்ரூ ஜூரல் ஆக்சுவலா 11 ரன்ஸ் செம ஸ்டேடியா விளையாடிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது என்ன தோணுச்சுனால, ஓகேடா செம காம்பாக்டா விளையாடிட்டு இருக்கான் அந்த பையன், நின்னானா ஒரு 30-40 குரூஷியல் ரன்ஸ் அடிப்பான போது தான் மிச்சல் மார்ஷ் ஆக்சுவலா ஒரு ஸ்பெல்ல எடுத்துட்டு வந்தாரு. பேட் கமின்ஸ் அவரோட கேப்டன்ஷிப்க்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா மிச்சல் மார்ஸ்க்கு எதுக்கு வந்து லஞ்ச் முடிச்சோடனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, இது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சே ஸ்டார்ட் பண்ணலாமே பேட் கமின்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவர் அந்த சென்ஸ் பண்ணிருக்காரு. மிச்சல் மார்ஸ் பெரிய பேஸ் இல்லைனாலும் இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு லென்த்ல நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி அதுதான் ஆச்சு. சம பால் அது ஆக்சுவலி அவுட் ஆயிட்டாரு த்ரூ ஜூரல். அண்ட் அந்த டைம்ல இந்தியா ரியலி அண்டர் ட்ரபிள். 5 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்தாரு டெபியூ மேட்ச்ல. ஸோ அவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் டெபியூ கிடைக்க போகுதுன்றது நம்மளுக்கு நேத்தே தெரியும். அண்ட் ஹர்ஷித் ராணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே 2 பேருமே நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை பத்தி பேசுவோம். அவரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு டஃப்பான ஒரு ஸ்பைசியான ஒரு பெர்த் விக்கெட்ல அவர் அடிச்ச அந்த 41 ரன்ஸ், அதை விட முக்கியமா ரிஷப் பண்டோட சேர்ந்து ஒரு க்ரூஷியல் 47 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் வேற லெவல் விளையாடிட்டு இருந்தாரு. 37 ரன்ஸ் கொஞ்சம் பொறுமையாவும் விளையாடினாரு, கண்டிஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடினாரு. பிளஸ் டிபிக்கல் ரிஷப் பண்ட் ஷாட்ஸையும் பார்த்தோம். அவர் இந்த அல்டா புல்டா ஷாட் ஆடுவார் பாத்தீங்களா, அந்த ஷாட்லாம் ஆடினாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அந்த ஒரு டிபிக்கல் பண்டோட ஃபீலிங் வந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவனால ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியல. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ரொம்ப சுமாரா போட்டாரு. செகண்ட் ஸ்பெல்ல நான் விக்கெட் எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்து தூக்குனாரு ஆக்சுவலா ரிஷப் பண்ட்ட. பட் நிதிஷ் ரெட்டி பக்கம் இப்போ வரும். ஸோ நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையா யூஸ் பண்ணி 41 ரன்ஸ், அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் இந்த இன்னிங்ஸ்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் விக்கெட் டு பேட் ஆன். ஸோ இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா உள்ள நுழையிறாரு. ஸோ நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கொடுப்பாருன்னு தான் அவர் உள்ள எடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸ்ல, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தா ஹர்திக் பாண்டியா டைரக்டா 11ல விளையாடுவாரு. ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு பிளே ஒன்லி ஒயிட் பால் கிரிக்கெட் போது அவரை மாதிரியே இன்னொரு ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு கிடைக்க மாட்டாங்களான்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. அதை தான் நிதிஷ் ரெட்டி ப்ரொவைட் பண்றாரு இன்னும் யங் ஏஜ்லயே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் அவர் நல்லா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி 41 ரன்ஸ் க்ரூஷியல் அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் ஆஸ்திரேலியா 150 ஆல் அவுட் பண்ணிடுறாங்க இந்தியாவை. அண்ட் ஆஸ்திரேலியாவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் வேற யாரு, ஹேசல்வுட் தான். ஸோ ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. அவரோட அந்த நாகிங் லைன் அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சுக்கு பெர்ஃபெக்டா வந்து அமையும். ஸோ அவரு சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒரே ஒரு பாலோ என்னதான் ஓவர் பிச் பண்ணாரு, மற்றபடி சும்மா ஸ்பாட்டானா இருந்தார் அவரோட லைன் அண்ட் லென்த்ல. பேட் கமின்ஸ் நான் சொன்ன மாதிரி இனிஷியலா அவர் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல, கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருந்தாரு. செகண்ட் ஸ்பெல்ல வந்து ஆக்சுவலா அவர் சூப்பரா போட்டாரு. மிச்சல் ஸ்டார்க் செமையா போட்டாருங்க, நியூ பால்ல வேற லெவல்ல போட்டாரு. ஸோ அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நேதன் லைன் இந்தியா கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு 5 ஓவர் போட்டாரு, 23 ரன்ஸ். அது முக்கியமா நிதிஷ் ரெட்டி பியூட்டிஃபுல் ஷாட் ஸ்ட்ரெயிட்ல ஒன்று அடிச்சாரு. அப்புறம் ஏறி வந்து கவர்ஸ்ல பிச் ஆஃப் த பால் ஒன்று அடிச்சாரு. அப்புறம் 2 ரிவர்ஸ் ஸ்வீப் விட்டாரு. அதெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சுது. ஈவன் ரிஷப் பண்ட் கூட ஒரு பேடில் ஒரு பவுண்டரி அடிப்பாங்க. ஸோ அந்த நேதன் லைனோட அந்த த்ரெட்டை வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணிட்டாங்க இந்தியா. அந்த குரூஷியல் 23 ரன்ஸ் எடுத்து டப்புன்னு அடிச்சோன்னா என்ன பண்ணிட்டாரு பேட் கமின்ஸ், அவர் அட்டாக் விட்டு தூக்கிட்டாரு. அண்ட் எஸ் இஸ் a decent performance from ஆஸ்திரேலியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேட் கமின்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கொஞ்சம் நறுக்குன்னு போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இந்தியா வந்து மேபி கூட காட் ஆல் அவுட் 120 110 ஆல் அவுட் ஆயிருக்கலாம். பட் ஸ்டில் தே ஹவ் டன் a decent job. அண்ட் இந்தியா பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, 150 வந்துட்டீங்களேப்பா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 120 தாண்டுவாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. சரி 150 அடிச்சிருக்கீங்க, ஏதோ சம்திங் ஃபார் த போலர்ஸ். ஏன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா பயங்கரமா விளாட்னா கூட அவங்கள ரொம்ப லீட் எடுக்க விடாம ஓரளவுக்கு ஒரு 180 190 ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணலான்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பும்ராவை தான் நம்பி ஆகணும். ஸோ நம்பினபடியே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா கலக்குன்னு கலக்கிட்டாருங்க. திருப்பி ஆஸ்திரேலியா வந்து ஆடும் போது அட் த ஸ்டெம்ப்ஸ் 67 for 7 யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எஸ் இந்த விக்கெட் ஸ்பைசியா இருக்கு. இந்தியா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம் டே முடியும் போது. பட் வி நெவர் தாட் தட் இந்தியா வில் டேக் 7 விக்கெட்ஸ். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. முக்கியமா ஜஸ்பிரீத் பும்ரா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போட்டே ஆகணுங்க. ஃபேண்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தாரு. அவர் தான் இந்த பேட்டர்னே செட் பண்ணாரு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ்திரேலியா. அதாவது ஒரு பால் ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப போரா தான் போட்டாரு ஆக்சுவலா.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப ஆர்டினரியா தான் போட்டாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட செகண்ட் ஓவர்ல இருந்து பியூட்டிஃபுல்லா போட ஆரம்பிச்சாரு. லிட்டரலி அன்பிளேபிளா இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் அவரே எடுத்தாரு. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிராஜோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ரொம்ப போரா இருந்துச்சு. இஷ்டத்துக்கு ரன் லீக் பண்ணிட்டு இருந்தாரு. செகண்ட் வைட் ஆஃப் த கிரீஸ் போடுறேன்னு சொல்லிட்டு பால ரொம்ப வெள்ள போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டெம்ஸுக்கே போடல. ஸோ 3 ஓவர் நியூ பால வேஸ்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பெல் ஆக்சுவலா சிராஜ் வந்து கம்பேக் கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, விச் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அந்த டைம்ல. புரியுதா உங்களுக்கு? அட் த சேம் டைம் ஹர்ஷித் ராணாவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மேடின் விக்கெட், யாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் டிராவிஸ் ஹெட், அதுவும் எடுத்தாரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தாரு, எப்போ வேணாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த 3 போலர் தான் ஜஸ்பிரீத் பும்ரா யூஸ் பண்ணாரு. அவரு பிளஸ் சிராஜ் பிளஸ் ஹர்ஷித் ராணா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பின்னரையும் எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர போட விடல. அட் த சேம் டைம் இவரும் நிதிஷ் ரெட்டியும் தேவைப்படலை. இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா டே முடிஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து போடலாம். ஸோ பும்ராவும் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் இல்லாம போடுவாரு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு கீ பிளேயர். ஸோ ஆஸ்திரேலியா வில் பி சோ டிசப்பாயிண்டட். 67 for 7 அவங்க ஓப்பனர்ஸ் வந்து இறங்கினாங்க. உஸ்மான் கவாஜா அண்ட் மெக்ஸ்வீனி அவரோட டெபியூ, அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு டெபியூ போகல. அப்படி இப்படின்னு ஓசி ரன்ஸ் கிடைச்சது. பட் பும்ரா வந்து எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. அண்ட் அப்புறம் நம்பர் 3ல வந்து லாபிஷன் இறங்கினாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. வந்தோடனே ஒரு கேட்ச், விராட் கோலிக்கு பழமான கேட்ச் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணும்போது பால விட்டுட்டாரு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அடிச்சது 150 ஸ்கோர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்சும் எடுக்கணும், கவனமா இருக்கணும். அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு விராட் கோலி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு மனுஷன் உயிரை குத்து போட்டுட்டு இருக்காருப்பா, எப்பா கேட்சா புடிங்கப்பான்ற மாதிரி. பட் இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா விக்கெட் ஆக்சுவலா ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துட்டாரு. அதுவும் ரொம்ப குரூஷலா இருந்தது. அப்புறம் அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் எல்பிடபிள்யூ ஆகினாரு பாருங்க. அந்த மூவ்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் நின்னார்னா எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரை கோல்டன் டக் அவுட் ஆகுனது வந்து பாத்தீங்கன்னா அன்பிலீவபிள் ஸ்டெப். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த பிலீஃப் கிடைச்சது, வாடா ஆஸ்திரேலியாவை சுருட்டிடலான்டான்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் வந்து இறங்கினாரு. டிராவிஸ் ஹெட்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே கை கால்லாம் நடுங்கும், ஐயோ டிராவிஸ் ஹெட்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா ஃபார்மேட்லயும் இந்தியாவை அடிச்சு துவைச்சிருக்காரு அவரு. மறக்கவே முடியாத சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச்லயும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு பவுண்டரிஸ் எல்லாம். ஐயோ இங்கே சம்பவம் செஞ்சிருவாரா நம்ம தான். ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா அவரோட விக்கெட் எடுப்பாரு. சரியான பால் மூவ் ஆகி அப்படி ஆஃப் ஸ்டெம்ப் தூக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சுது. லாபிஷனியோட இன்னிங்ஸ் என்னன்னு சொல்றது, 50 பால் கிட்டத்தட்ட ஆனா 2 ரன். ஆக்சுவலி லாபிஷனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஜாரா இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருந்தாரோ இந்த லாஸ்ட் 2 சீரீஸ் அதை பண்ணிட்டு இருந்தாரு. he was என்ன சொல்றது, அந்த டஃப் கண்டிஷன்ஸை நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா டிபிக்கல் லாபிஷனி இன்னிங்ஸ் அது கிடையாது. பிகாஸ் அவர் ஃபார்ம்ல இருந்து விளையாடின இன்னிங்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். லிட்டரலி தெரியுது ரீசென்ட் டைம்ஸ்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இல்ல. அதனால ஜென்ரலா லாபிஷனி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேம் நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபுட்ல நிறைய ஆடுவாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல வெல்லிஃப்ட் விடுவாரு. ஃப்ரண்ட் ஃபுட் அப்படி ஓபன் ஃபேஸ் பண்ணி அப்படி ஆடுவாரு. ரொம்ப கிளியரா விளையாடுவார். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் தெரியல, பவுன்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால எல்லாமே பேக் ஃபுட்ல தான் ஆனாரு. ஈவன் ஓவர் பிச் டெலிவரிஸ் கூட அவர் வந்து டிரைவுக்கு போகல. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெல்லிஃப்ட் இருந்தாரு. ஏன் அப்படி ஒரு ரொம்ப நெகட்டிவா விளையாடினாருன்றது எனக்கு சத்தியமா புரியல. பிரஷர் அவர் மேலே எடுத்து போட்டுக்கிட்டாரு. கொஞ்சம் கான்பிடன்ஸா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடி இருக்கலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இவ்வளவு தூரம் ஆடி என்ன பிரயோஜனம்? கடைசியில 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சிராஜ் பால் எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் வந்தாரு. அவர் கான்பிடன்டா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் பும்ரா ஒரு ஸ்பெல் வந்தாரு. அவர் வந்து டப்புன்னு அவரை தூக்கிட்டாரு. ஸோ ஆஸ்திரேலியா வேர் ரியலி அண்டர் ட்ரபிள். ஸோ பேட் கமின்ஸ் சொல்ல நுழையும் போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா பேட் கமின்ஸ் என்னைக்குமே ஒரு ஃபைட்டர் அப்படின்னு தோணுச்சு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா அவுட் ஆகிட்டாரு. அதான் ரொம்ப குரூஷா இருந்தது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷோட விக்கெட் வந்து சிராஜ் எடுப்பாரு. அது வந்து பும்ரா கிடையாது, சிராஜ் எடுப்பாரு. பும்ரா வந்து பேட் கமின்ஸ் விக்கெட் எடுப்பாரு. ஸோ அது ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. அப்புறம் ஸ்டார்க்கும் அலெக்ஸ் கேரியும் எப்படியோ நெகோசியேட் பண்ணிட்டாங்க. அலெக்ஸ் கேரி தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியாவுக்கு 19 ரன்ஸ் நாட் அவுட்ல இருக்காரு. ஸோ அதனால அவர் ஒரு பக்கம் ஸ்டெடியா ஆடிட்டு இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கும் நல்ல சப்போர்ட். லாஸ்ட் பால்ல ஆல்மோஸ்ட் விக்கெட் கிடைச்சிருக்கும் இந்தியாவுக்கு. ஒரு சூப்பர் ஸ்லோ டெலிவரி ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா, ஜஸ்ட் மிஸ். பட் நெவர்தெல்லஸ் 67 for 7 ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் டீம் இந்தியா. ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி கதிகலங்கி நின்றுப்பாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே என்ன நினைச்சோம், அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியாக்கு நல்லா தெரியும். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி விளையாடுவாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சோம். பட் ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தேர் போலர்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஹியூஜ் கிரெடிட் ஜஸ்பிரீத் பும்ராக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு ஃபயரை காமிச்சாரு. ஆக்சுவலா அது எனக்கு நல்லா புரியுது. என் போலிங்ல நான் டெம்போ செட் பண்றேன்டா, இதை பார்த்து எல்லாம் பண்ணுங்களான்ற மாதிரி ஆஸ் அ கேப்டனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப்ஃபுல்லி டே 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சீக்கிரமா அந்த ரிமைனிங் 3 விக்கெட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு லோ ஸ்கோரிங் கேம். 83 ரன்ஸ் ட்ரையல்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா. வந்து ஒரு 15-20 ரன்ஸ்ல அந்த 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா கிட்ட ஒரு 60-65 ரன்ஸ் லீடு இருக்குன்னா இந்த விக்கெட்ல அது சரியான லீடுங்க. ஸோ இந்தியா ஷுட் பேட் வெல் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். அதுவும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் டே 1 முடிவில் எந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியா தான் சொல்ல முடியும். ஸோ இந்த இந்தியாவோட சூப்பர் போலிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்தியாவோட அந்த 150 ரன்ஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.